அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1448 வருடத்தின் முதல் ஜுமாவிலே இருக்கிறோம். அல்லாஹ் இந்த நாளை பரக்கத்தாக அமைப்பானாக. இந்த நாளிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் என்ன செய்ய வேண்டும், அதே போன்று இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே எதை நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் தந்து விடுவான். அந்த நேரம் எது, என்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதை மிக சுருக்கமாக ஹதீஸ்களிலிருந்து அருமை சஹாபாக்கள் சொல்லி தந்ததை உங்களுக்கு பதிவு செய்வேன். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. சிறந்த உயர்ந்த வருடங்களாக இந்த ஹிஜ்ரியை, இந்த வருடத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்கி வாழ்வில் மகிழ்ச்சியை நிரப்பமாக தந்தருள்வானாக. ஆமீன். 2 விஷயங்கள். ஒன்று, இந்த நாளில் செய்ய வேண்டிய அமல், இந்த நாளில் இருக்கிற துஆவிற்கு அங்கீகாரம் கிடைக்கிற ஒரு நேரம். இந்த 2ஐயும் பதிவு செய்வேன். முதலில், பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களின் நாட்களிலேயே மிகச் சிறந்தது வெள்ளிக்கிழமை. இன்னமின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ. உங்களின் நாட்களிலேயே மிகச் சிறந்தது ஜும்ஆவுடைய நாளாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த நாளான அந்த ஜும்ஆவுடைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய அமல் என்று வரும்பொழுது நபிவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள், ஃபக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி. அந்த வெள்ளிக்கிழமையிலே என் மீது அதிகமான ஸலவாத்துகளை ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நிறைய ஹதீஸ்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகிறது. வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நிறைய ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும். நமக்கு தெரிஞ்ச ஸலவாத், இதிலும் குறிப்பாக வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஸலவாத்துகளை நிரப்பமாக ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உங்கள் எல்லா நபர்களுக்கும் தெரிந்த இந்த ஸலவாத்தையே குறைந்தது இன்றைய நாளில் ஒரு 111 தடவையாவது ஓதுங்கள். அல்லது என்னால் 11 தடவை தான் முடியுது, என்னால் 33 தடவை முடியுது, எப்படி முடிகிறதோ அந்த எண்ணிக்கையில் மறவாமல் ஓதுங்கள். 2வது, இந்த நாளில் அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் எதை நீங்கள் கேட்டாலும் ஹலாலான அனைத்தையுமே அல்லாஹ் தந்து விடுவான். அருமை சஹாபாக்கள் சொல்லி தந்த ஹதீஸ், ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்களும் அதுபோன்று இன்னும் சில சஹாபாக்களும் அறிவித்து தருகிற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜும்ஆத்தி லஸாஅத்தன். ஜும்ஆவிலே ஒரு நேரம் இருக்கிறது. ஜும்ஆவுடைய நாளில் மட்டும்தான். ஜும்ஆவிலே ஒரு நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகுஹா முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹ ஃபீஹா கைரன் இல்லா அஅதாஹு இய்யாஹு. அந்த நேரத்திலே முஸ்லிமான ஒரு மனிதன் ஒன்றை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதை தராமல் இருப்பதில்லை, கேட்டதை உறுதியாக அல்லாஹ் தருகிறான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சொல்லி காட்டுவார்கள். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ். ஆக வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்து விடுவான். ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இல்தமிசு அஸ்ஸாஅத்தல்லதி துர்ஜா ஃபி யௌமில் ஜும்ஆத்தி. அப்படி வெள்ளிக்கிழமையிலே எதிர்பார்க்கப்படுகிற, ஆதரவு வைக்கப்படுகிற, துஆ கபூலாகிற அந்த நேரத்தை பஅதல் அஸ்ர், அசருக்கு பின்னால் தேடிக்கொள்ளுங்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். எதுவரை? சூரியன் மறையும் வரை. ஆக அசர் தொழுகையிலிருந்து மக்ரிபுடைய பாங்கு வரை, வெள்ளிக்கிழமை இருக்கிற அசர் தொழுகையிலிருந்து மக்ரிபுடைய பாங்கு வரை நாம் கேட்கிற அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது என்றால், நிச்சயமாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னால், வருடத்தின் முதல் ஜுமாவான இன்றைய நாளிலே நபியவர்கள் சொன்ன ஸலவாத்துகளை அதிகமாக சொல்லி, ஏதேனும் ஒரு ஸலவாத்தை நபியவர்களின் மீது அதிகமாக சொல்லிவிட்டு இன்றைய அசரிலிருந்து மக்ரிபிற்கு இடையிலே நம்மின் எல்லா தேவைகளையும் கேட்டுவிட வேண்டும். இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் கேட்க வேண்டும். குடும்பங்கள் தெரிந்தவர்கள், நம்மிடத்தில் துஆ செய்ய சொன்னவர்கள் என அனைவர்களுக்காகவும் கேட்டு பாருங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை சத்தியம். அருமை சஹாபாக்கள் அனுபவித்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் விசாலமான அந்த தயாள குணத்திலிருந்து நாம் கேட்கிற ஹலாலான அனைத்துமே வழங்கப்படும். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. அவன் அல்லாத பிறர்களிடத்திலே எதிர்பார்ப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் பாதுகாப்பானாக. சிறந்த உயர்ந்த மேன்மக்களில் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.